Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஸ்பைசி சிக்கன் பால்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் போன்லெஸ் சிக்கன் 200 grams எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன். எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை குக்கரில் போட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சு தண்ணி ஊற்றி 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கும் சிக்கனையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு இந்த சிக்கனை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்க ஆனியனை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனும் உருளைக்கிழங்கும் கூட இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை குக்கரில் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொரியண்டர் லீஃபை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா இதை எடுத்து பால் மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற பால்ஸும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாம் 10 to 15 minutes ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட்டில் வைக்கணும். நான் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்க இந்த பால்ஸை இந்த ஆயிலில் ஒரு பால்ஸாக போட்டு நம்ம பொரிக்கணும். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம பண்ண டேஸ்டியான ஸ்பைசி சிக்கன் பால்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அபிஷேக். நம்ம சமையல் வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பைசி சிக்கன் பால்ஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஈஸியாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் கொடுங்க. இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீட்டில் சேஃபாக இருங்க. பாய்.